குயிக்கான முறையில் டேட்ஸ் அண்ட் பீனட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் பிஸ்கெட் புடிங் எப்படி செய்கிறதுனா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோம்லிஸ், வெல்கம் டு மை கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஆல் ஹேவிங் எ வண்டர்ஃபுல் டே. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன லிஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பேனில் 50 கிராம் பட்டர் சேர்த்து பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகின பிறகு சுகர் 50 கிராம் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஹாஃப் மெல்ட் ஆகின பிறகு இது கூட 250 கிராம் டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். டேட்ஸை சீட்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடான பட்டர் சுகர் மிக்சரோட டேட் சேரும் போது டேட் நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். டேட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகின பிறகு 10லிருந்து 12 பிஸ்கெட்ஸை சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் டைஜஸ்டிவ் ஒரு கிரேம் கிரேக்கர்ஸ் பிஸ்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஸ்கெட்ஸை இன்னும் நல்ல சின்னதாக உடைச்சிக்கிறேன். பட்டர், சுகர், டேட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா செட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 100 கிராம் பீனட்ஸை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் பீனட்ஸை வறுத்து தோல் நீக்கி கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை தரும். பீனட்ஸை ஃபுல்லாக பவுடர் பண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா பிஸ்கெட் புடிங் சாப்பிடும் போது பீனட்ஸ் கடிப்படுற ஃபீலிங் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்த பீனட்ஸ் புடிங் ஃபுல்லாக ஒன்று சேரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு டிஷ்ஷில் ஃபுல்லாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதில் பிஸ்கெட் புடிங் இறக்கிக்கிறேன். டிஷ்ஷில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதால சர்வ் பண்ணும்போது புடிங்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக இறக்கி எடுத்தாச்சு. இதை ஷேப் பண்ணிக்க போகிறேன். டேட் பிஸ்கெட் புடிங்கை நல்லா ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. நான் புடிங் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கிற பீசஸ்ட அளவை லைட்டாக கீறி வச்சுருக்கேன். ஆறுன பிறகு அதுக்கு மேலால் கட் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் விசிட்டர்ஸ் வரும்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்கான முறையிலையும் செஞ்சுக்கலாம். ஹோம்லிஸ், மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.